ஹாய் கைஸ். இந்த கோகுல் வந்து சரியே இல்லை, ஏதோ கொஞ்ச நாளாக வீடியோவே போடாமல் ஜாலியாக ஊசிட்டு இருக்கான். அது என்ன கதைன்னு தெரில, அதனால அவனை இங்கேயும் விடக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு சரியான ப்ராங்க் பிளான் பண்ணியிருக்கேன். அவன் ரொம்ப நாளாக வேலை வேற தேடிட்டு இருக்கானா, அந்த வேலை விஷயத்துலையும் அவன் வந்து ப்ராங்க் பண்ணால் செம்ம காண்டாயிடுவான். அதனால போயிட்டு நான் ஒரு ஃபேக் இன்டர்வியூலாம் ஃபேக் ஐடின்ற மாதிரி ஃபேக் இன்டர்வியூலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனால் அது ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தான் தெரில. ஸோ அதனால இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்குது நம்ம சுதனன் ஆகிட்ட. அப்படி தான் ஐடியா கேட்போம். ஐடியா கேட்டு நம்ம பாய்ஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டு இந்த ப்ராங்க் வந்து பக்காவாக பண்ணி முடிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஹலோ, என்னடா பண்ற? என்னடா பிஸியா இருக்க? வீடியோ எடுத்தியா? வேற என்ன பிஸி? டேய் வெக்கமாவே இல்லையாடா உனக்கு? உட்காந்து கேமே ஆடிட்டு இருக்க. அந்த PS5 எடுத்துன்னு வந்து என் வீட்டுல விடா முதல்ல. உனக்கு ஒரு நல்லது யோசிச்சேன் பாத்தியா? என் தப்புடா. ஃப்ரெண்ட் அப்பா கிட்ட வேலை கேட்டேன்னு சொன்னல, அதுக்கு அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டாங்க. மீட்டிங் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண சொல்றாங்க, இன்டர்வியூ மாதிரி. நேர்லலாம் இல்லடா, ஆன்லைன் மீட்டிங்டா. ஆன்லைன்ல இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரிடா. ஓகேவா? உனக்கு மெயில் வரும்டா மீட்டிங் லிங்கோட. அந்த மீட்டிங்ல நீ சும்மா ஜாயின் பண்ணி பேசினா மட்டும் போதும், அவ்வளவுதான். வேலைலாம் கச்சிரும். சம்பளம் கிம்பளம்லாம் எனக்கு தெரியாது. ஏய், உனக்கு வேலை கிடைச்சா போதும்ல. உனக்கு இப்ப இருக்கிற சம்பளத்தோட அதிகமா தான் இருக்கும். நான் அதான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சரி, ஓகே பார்த்துட்டு சொல்லு. இல்ல ஒரு மெயில் அனுப்பிச்சு ஷெட்யூல் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு திருப்பி சொல்லு. எனக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு. இனிமே உனக்கு தான் டைரக்டா உனக்கு மெயில் வரும், நீ அதை அட்டன் பண்ணிட்டு அவ்வளவுதான். எனக்கும் எதுவும் சம்பந்தமே இல்லை இனிமே. சரி, ஓகே வை. ஓகே, ஃபார்மல் அட்டன் பண்ணு. புரியல? ஃபார்மல். ஓகே பைடா. ஓகே பை. வேலை பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நல்லா கேம் ஆடிட்டு இருக்கான். இவனை வச்சு செய்யணும் இதுக்குன்னு. 3 days later. இப்போ பாய்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம அரேஞ்ச்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராங்க் ஆரம்பிக்க வேண்டிய வேலை தான். ஸோ எல்லாரும் வந்துட்டானுங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில. என்னண்ணா ப்ராங்க் பண்ணிடலாமா? ரெடியா? ஹலோ, ப்ராங்க் ரெடி பண்ணதே நீங்க தான். என்ன ரெடியா? இப்படி கேம் ஆடிட்டு இருக்கீங்க? என்னண்ணா வைங்கண்ணா கேம். சரி சொல்லுங்க, பண்ண ரெடியா? எப்படி பிளான் பண்ணியாச்சா? நம்பிட்டானாவா? அதெல்லாம் நம்பிட்டா. நம்ம பண்றதுதான், இனிமே பண்றதுதான் மெயின். இவர் தான் மெயின். இவர் தான் இன்டர்வியூ கண்டக்டே பண்ண போறாரு. இங்கிலீஷ்ல பேச ஒரே ஆள் இவர் தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சுதனா, என்ன நீங்க தான் இங்கிலீஷ் பேசதான் இருந்தது, மாலை மாத்தி விட்டீங்க. How do I tell you? நான் இங்கிலீஷ் ரொம்ப எக்ஸ்பர்ட்னால நான் கரெக்ட் பண்ணேன். சரி ஓகே கைஸ், இங்க ஒருத்தர் பாருங்க, இவர் தான். All right. Not a boy today. Hi Google. Hi Deepak. Hi Google. Good evening. How are you? Good evening. I'm good. How are you? You really okay? Stuttering a bit. Nervous, huh? Yeah. It's okay. I'm a bit nervous now. Sorry. It's alright. I'm cool. Can you turn on your camera? Sure. Yeah. So your Wi-Fi is not so good at your house. Sorry? The quality is like 144p. But yeah, we can go to the interview, right? Yeah, we can. So yeah, thank you so much for joining us. I'm Deepak from Gen Solutions, as you know, and I'll be conducting your interview today. How is your day so far? Yeah, it went very good. Yeah. So I think we can begin the interview. Can we start by
Just network problem. All right. Can we start by telling a bit about yourself to me? Yes, sure. So my name is Gokul. So I'm from Gindi, and I did my bachelor's of engineering at St. Joseph College of Engineering and experience in sourcing and procurement domain. So my previous organization was Wipro, and yeah, that's my short intro about myself. That's so nice. You're so good at English. I can see that. Thank you so much. So, what are the sourcing categories you have handled before? So I have handled facilities, events, legal, and repairs and operations. So these are the categories I've handled in my previous organization. Oh, I don't know nothing about it, but it's okay. So yeah, how much saving have you done in your previous quarter, if I may ask? Can you just repeat that again? How much saving have you done in your previous quarter? Yeah, I've done almost like a million in my previous quarter, and gradually I'm trying to increase my savings as well. So if I join your company, I'll do a lot more savings than my previous organization. Yeah, there's nothing to save, but yeah, you can try to save the company. So you said something about Gindi. Are you from Chennai? Yes. Yeah, I live nearby too. I live in Vandigaran Street. Where are you from? Vandigaran. Sorry? Near the race course, Blue Cross. Vandikaran Street. You know? Oh. Do you know Krishna Bakery? That vada. Sorry? You know Krishna Bakery in Vandigaran Street? Famous bakery in Gindi. That's like 3 streets away from my house. Whoa! Have you tried the badam milk at the bakery? No, not yet. Maybe I'll try after this You should definitely interview. after this interview. Yeah. Will you buy your parents some sweet from the same bakery if I give the job to you right now? It's actually great. அதுதானப்பா எனக்கும் புரியல. That is nice, Gokul. So you're from Chennai. What are the languages you speak? Because we love Hindi-speaking people. I don't speak Hindi, and I speak English and Tamil. So you don't like Hindi or what? I don't. I haven't got the opportunity to learn Hindi. So will you learn Hindi if I teach you? Why not? Sure, I can learn. Yeah, I'll teach you one sentence in Hindi. Try, okay? Ek kisan, Sure. repeat after me. Ek kisan. Sorry, wait. Ek gaon mein, एक गांव में ek kisan, एक किसान Raghu Tata. रघु ताता. Yeah, nice. That was nice. Your pronunciation is so nice, man. What does that mean? It means I sell pani puri outside Gen Solutions. That is what the pani puri guy outside taught me, our company. He's our friend. It'll be nice to continue the interview in Tamil. Oh yeah, sure. Yeah. So far நல்லா பேசிட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க கூகுள். லவ் பண்றீங்களா கூகுள்? இல்ல சிங்கிள். போய் சொல்லாதீங்க கூகுள், ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஸ்மார்ட்டர் இல்ல சிங்கிள் தான். இந்த வயசுல இந்த மாதிரி ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலே பிள்ளை போய் தான் இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, சிங்கிள் தான். சரி கோகுல், நம்ம வந்து ஒன்னா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான கொஸ்டின். இப்போ இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சா how much salary do you expect? எவ்வளவு salary உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். அண்ணி டீ கிடைக்குமா? சாரி கோகுல், ஒய்ஃப் தான். ஓகே.
சொல்லுங்க கோகுல், எவ்வளவு salary எதிர்பார்க்குறீங்க? I'm expecting around 12 LPA. 12 LPA வா? கோகுல், are you serious? You're joking, right? No, I'm not joking actually. I'm expecting around 12. But if you are giving like anywhere around 10 to 12 LPA, I'm okay with it also. என்ன கோகுல், கலாய்ச்சா உடனே கீழே வந்துட்டீங்க. உடனே 10 சும்மா சார், சும்மா கோகுல் பண்ணுகிறான். 12 கொடுக்கலாம் கோகுல், 12 கொடுக்கலாம். ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்க வேலை நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியுதுன்றீங்க, எனக்கே தெரியல அதெல்லாம் சொல்லுது. கண்டிப்பா வேலை நல்லா பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. Thank you. இந்த மாதிரி போற டீ ரொம்ப கிளியர் பண்றான். நிறைய டீ குடிப்பேன் ஆக்சுவலி. நம்ம டீ கடையில போலாம் நம்ம 2 பேரும். இப்போ விஜய் வேணா அஜித் வேணா? இந்த கொஸ்டின்லாம் லைக் நெசசரியா இன்டர்வியூக்கு? இல்ல கோகுல், படத்துக்குலாம் போவோம் டீம் அவுட்டிங்ல. அப்போ உங்களுக்கு பிடிக்காத படத்துக்குலாம் போனா கஷ்டமாயிடும்ல. ஓகே கோகுல், ஆக்சுவலி so far you have performed well actually. இது வரைக்கும் வந்து கேண்டிடேட்லயே யுவர் on the current second position. நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும்னா பேனல் டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கு என் கூட இன்னும் 2 ஒரு ஹெச்ஆரும் ஒரு பிஆரும் இருக்காரு. டிடிஆரும் இருக்காரு. டிடிஆர் வரவாரு. அவர் வந்து நீங்க நேர டேரக்டா கம்பெனியில பாத்துக்கலாம். இதெல்லாம் நெசசரியா? லைக் எனக்கு இது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. கோகுல், ஏன் கோவப்படுறீங்க? டோன்லாம் மாறுது. சீரியஸ் கைஸ், ஒரு இன்டர்வியூ நம்ம ஒரு கேண்டிடேட் வந்திருக்காரு 2 வருஷம் கழிச்சு நம்ம கம்பெனியை நம்பி. இப்போ வந்து இந்த ரோலுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா இன்டர்வியூலாம்? இந்த ரோலுக்கு ஆக்சுவலி 2 வருஷமா யாருமே வரல. இந்த ரோல் சும்மா தான் இருக்கு. அந்த படிப்போடு பாட முடியுமா? இது குரூப் டிஸ்கஷன்ல இதெல்லாம் நெசசரியா? அப்படிங்கலாம் போனா அவங்க எல்லாருமே பாடுவோம். நானே பாடுவேன். மலம பித்தா பித்தாது, மலம பித்தா பித்தாது. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கு, அதான் அதனால தான் கேட்டேன். கூகுள், நம்ம கம்பெனி வந்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு கம்பெனி. நானே ஷார்ட்ஸ்ல தான் வருவேன் பார்த்துக்கோங்களேன். ரொம்ப ஃபன்னியா ஜோக் கூகுள். ஓகே, நீங்க இப்போ செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இங்க கான்ட்ராக்ட் இருக்கு தெரியுங்களா? கான்ட்ராக்ட் அது அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே, கான்ட்ராக்ட் இருக்க மாதிரிலாம். இல்ல, கான்ட்ராக்ட் இருந்தா வர மாட்டீங்களா? அப்போ கான்ட்ராக்ட்னா அது எத்தனை வருஷம் இருக்கும்? ஏன் சொன்னாலும் தெரியுங்களா? 12 LP வாங்குறீங்களே. ஐ மீன் வாங்குறது லைக் கான்ட்ராக்ட் பேசிக்கா 1 இயர் அந்த மாதிரி தானே இருக்கும். அதனால கான்ட்ராக்ட் 15 இயர்ஸ். 15 இயர்ஸா? 12 வந்து 16 மாறும், 16 வந்து 18 மாறும். அதுக்கு 15 இயர்ஸ் ஆகும். நீங்க ஜோக் பண்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? ஜோக் தான் கூகுள் பண்றோம். எப்படி கூகுள் பிளேயர்ஸ் கான்ட்ராக்ட் போடுவான்? நான் சோர்சிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரோலில் எதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இங்கன்னா பேக்கிங் ஜாப் தான் இருக்கும். பரவாயில்லையா? பேக்கிங் நீங்கள் சோர்சிங் இன்டர்வியூ தானே சொன்னாங்க, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இதுதான் கூகுள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லா ஜாபையுமே பண்ண சொல்லுவோம். இங்கே சோர்சிங்லாம் வந்து டேரக்டர் தாமோதரன் வந்து சவுகார்பேட்டில் பண்ணுவாரு. நீங்கள் பேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது லைக் நீங்கள் எனக்கு புரியலையே, என்ன இது நிறைய அவுட் ஆஃப் டாபிக் போகிறீங்க. எனக்கு நீங்கள் கம்பெனி பற்றி கூகுளில் பார்த்தீங்கன்னா? இல்லை, நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல. சர்ச் பண்ணலையா? அப்போ எப்படி கூகுள் ப்ரிப்பேர் பண்ணாமல் எப்படி வரீங்க? பிடிச்ச ரோல்னு சொன்னீங்க, அந்த ரோல் பற்றி எதுவுமே தெரியல உங்களுக்கு? இல்லை, ரோல் பற்றி தெரியும். லைக் கம்பெனியோட பேக்ரவுண்ட் நான் பண்ணல, ஏன்னா அர்ஜென்ட்டாக இந்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணாங்க. என்ன உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்க? போன வாரம் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணது 1 வீக்காக என்ன பண்ணீங்க? இல்லை, நான் எனக்கு கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ண டைம் கிடைக்கல, சாரி. வேலை இல்லாமல் ஒரு 1 வீக்காக மார்னிங் டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க? 13 கம்பெனிஸ் இன்டர்வியூ கொடுத்தீங்களா? இல்லை, கொஞ்சம் அதர் ஒர்க்ஸ் இருந்துச்சு எனக்கு, பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஓகே, பர்சனலாக ஓகே, கேட்கக்கூடாது. ஆனால் நாங்கள் கேட்போம், என்ன பர்சனல் ஒர்க்? நானே உங்ககிட்ட பர்சனலாக பேசுவேன். எனக்கு புரியல, லைக் நீங்கள் இன்டர்வியூவுக்கு தேவையான கொஷின்ஸ் தவிர நிறைய கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக போயிட்டுருக்கீங்க. எனக்கு இந்த ஜாப்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக்
தேங்க்ஸ் ஃபார் ஷெடியூலிங் திஸ் கால். ஓகே லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணுறது தான். இதோட எல்பிஐ வந்து 25 lakhs. ஆனால் நீங்கள் இப்போ நீ சொன்னது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனா அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கைஸ் நம்ம என்ன பண்ணுறது? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு சின்ன பெட்டர் தேங்க்யூ. எனக்கு இல்லை பரவாயில்ல. சரி என்ன நம்பிருப்பானா? நம்பிட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் நம்ம கட் பண்ண நீ ரெஃபர் பண்ண சொன்னது. ஆமா என் ஃப்ரெண்டோட அப்படிதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவானா பொதுவா? யாருக்கு தெரியும்? வாயை திறக்க மாட்டான். வாயை திறக்க மாட்டான். ஆன்சர் பண்ண தெரியல அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்வியூ இப்படியா பேசுவான்? கால் பண்ணி கேட்பான். கால் பண்ணி நீங்கள் டயல் செய்த எண் எடுக்க மாட்டான். காண்டாக்டான்னு நினைக்கிறேன். தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். சுவிட்ச் ஆஃபா? என்னடா வேலை கிடைக்கலன்னு ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. கால் பண்ணு. என்னடா இன்டர்வியூ முடிஞ்சதா? டேய் யாருப்பா அவன்? என்னது யாரு? தீபக்னி அவனும் வந்தான்டா. வச்சு ஏதோ என்னமோ தேவையான கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்கடா அவனுங்க. என்ன கேட்டாங்க? டேய் அவனுங்க ஃபுல்லாவே ஏதோ கலாய்க்கிற மாதிரியே வச்சு பேசியிருந்தானுங்க. திடீர்னு ஒருத்தர் நடுவில் அவன் ஒய்ஃப் டீ போட்டுதான் சொல்றான். என்ன கருமம் என்ன நடக்குதே புரியல. டேய் அது இன்டர்வியூ வந்து ஃபார்மாலிட்டிடா. சும்மா நீ பேசணும் அவ்வளோதான். அதுக்கு அவன் அந்த டைமை காட்டணும். 30 minutes இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னு. மென்டல் நீ என்ன சொன்னாரு? டேய் ஒரு இன்டர்வியூ மாதிரியே நடக்கலடா அது. டேய் அததான் நான் சொன்னேடா. கேஷுவலா அட்டெண்ட் பண்ணு. அவங்க சும்மா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. நீ இன்டர்வியூ எனக்கு கண்டக்ட் பண்ண. நான் வந்து டென்ஷன் ஆகி வேணாம்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிட்டியா? ஆமா. அப்ப என்ன 25 lakhs வேணாமா உனக்கு? 25 lakhs உனக்கு எப்படி தெரியும்? டேய் அதெல்லாம் தெரியும்டா. உனக்கு என்ன 25 lakhs வேணுமே வேணாமா? ஏன்டா ஒரு கம்பெனி இருக்கா இல்லையான்னு கூகுள்ல போட்டு செக் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஃப்ரெண்டோட ஹெச்ஆர் தான்டா சொன்னேன். உன் ஃப்ரெண்டு யாரோ? ஃப்ரெண்டு அப்படியே நம்பிடுவேடா எந்த ஃப்ரெண்டா இருந்தாலும். ஏன் என்னாச்சு? அந்த ஃப்ரெண்ட்ஸே நாங்க தான்டா. கொடா மலுமுட்டி. ஏய் கிளம்பிட்டு வாடா முதல்ல. டேய் இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? வேலைலாம் கிடைக்காது உனக்கு. கிளம்பி வாங்க. யூடியூப்ல ஒழுங்கா வீடியோ போடுறா. இப்போ எதுக்கு இது? LOG கம்பெனிக்கு சுதன் ஏதோ பிராங்க் பண்றானா? LOGடா. நீயும் வீடியோ போடுற மாதிரி இல்ல. சரி அதான் உன் நண்பனே ஒரு ஐடியா பண்ணிட்டு அவனே பிராங்க் வீடியோ எடுத்துட்டான். கிளம்பி வாடா முதல்ல. எங்க வரணும்? பாலாஜிட்டுக்கா? ஏன் வேலை கொடுப்பானோ அங்க கிளம்பி வா. வெய் வரேன். என்னடா நடக்குது? என்ன ஓசில ஒரு கண்டென்ட் உனக்கு? அரளி ஒரு டீ சொல்லு. நீதான் போட மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் கொடுத்த ஐடியா வச்சு போடுவேன். 1 hour வச்சு தாலி அனுப்பிச்சானுங்களா? நாங்களே அர்த்தம். இன்னும் உனக்கு தெரியலையா யார் இன்டர்வியூ எடுத்தது? வாய்ஸ் வேற இருந்தது. என் வாய்ஸ் ஏஐல மாத்த முடியாதா? ஏய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 12 LP கம்மியா 20 நான் ஓகே பண்ணலாம். டேய் போங்கடா நீங்க சரி உனக்கே ஒரு ஃப்ரீயா ஒரு வீடியோ வச்சிச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு ஆடும். 1 2 3 4 5 பேருக்கு வீடியோ யாரு தம்பி டர்ஃப் வீடியோக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடு. வாங்கி நான் சாப்பிடலையே. அது உன் தப்பு. என்னடா உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோ யார் ஒத்த பைசா செலவு பண்ணியாடா? எப்பவுமே வீடியோ யாரு யோசிச்சு யாரு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். யார் எடுத்துன்னு இருக்கா? யாரு? அப்ப நீ அவன் தானே ஐடியா கொடுத்தான். மழுமுட்டை என்ன இன்டர்வியூல பேசுற மாதிரி இங்கே பேசாதடா. அவன் தானே ஐடியா கொடுத்தான். மழுமுட்டை கூ ஆர்டர் பண்றா. சரி அப்ப உனக்கு வேணாமா? டெலிட் பண்ணிட்டா? சரி வெயிட் பண்ணு. ஆர்டர் பண்ணு இப்போ. பண்றேன்டா. இப்போ எடு ஸ்விக்கி எடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல நீ ஸ்விக்கி எடு. கமெண்ட் பண்ணுங்க. ஸ்விக்கி எடு. ஏய் எடுடா. பண்ற ஆஃப் தி கேமரா.